ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பிரெட் அல்வா. பாருங்கள், வாயில் வச்சாலே வைக்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு வச்சதுமே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு சூப்பரான சுவையுள்ள பிரெட் அல்வா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே ஒரு பெரிய பேக்கெட் ஒயிட் ப்ரெட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கு சைடில் உள்ள எல்லாத்தையுமே நான் நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி இதை நம்ம சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிடலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். இனி நான் ஒரு ஃப்ரை பேனில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். நம்ம இந்த பிரெட்ஸை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு பீசஸாக நம்ம இந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ப்ரெட்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ் எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப நம்ம ஆயில் ஹீட் பண்ணும்போது ப்ரெட் சீக்கிரமாக கரிஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ஃப்ரை பேனில் கீ ஆட் பண்ணுறேன், நெய் ஆட் பண்ணுறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நான் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், பாதாம் சின்ன சின்ன பீசஸாக இதில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிருச்சு. இனி அதே பேனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா 1/2 கப்பு சீனி எடுக்கிறோம். கரெக்டாக ஒரு பேக்கெட் ப்ரெட்டுக்கு 1/2 கப் சீனி தான். அடுத்தது இதில் 1 கப் தண்ணி நம்ம இதில் எடுத்து மிக்ஸ் பண்ணுறோம். இனி இதை காய்ச்சிடலாம். இந்த சீனியை தண்ணி கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி. இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவை கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம இதை சிரப்பு மாதிரி எடுக்க போகிறது கிடையாது. தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மிக்ஸ் ஆகி வரும்போது கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுகர் சிரப்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரெட் பீசஸ் எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது எல்லா பீசஸையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரை பண்ண ப்ரெட் பீசஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிட்டோம். இனி இந்த ப்ரெட் பீசஸ் எல்லாமே சுகர் சிரப்பில் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி அந்த சுகர் சிரப்பில் கொவுந்து உடஞ்சி வரும். அப்போது இந்த மாதிரி டைமில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த க்ரன்ச்சியாக இருக்கிறதும் இல்லை சாஃப்ட் ஏரியாஸும் நல்லா மிக்ஸ் ஆகும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் நான் நெய் சேர்க்குறேன். நம்ம நெய் சேர்க்கும்போது ப்ரெட் அல்வா இன்னும் கொஞ்சம் கூட சுவை கூட்டும். இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த பாதாம், அப்புறம் முந்திரி, கிஸ்மிஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். அதுலேயும் குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.